என் அருமை தமிழ் நண்பர்களே, தெய்வீக குரலில் மனித குரல் என்ற இந்த தலைப்பில் மீண்டும் ஒருமுறை உங்களை சந்திப்பதில் மனம் மகிழும் டாக்டர் எம் சந்திரசேகரன், ஸ்ரீ மீனாட்சி மருத்துவமனை, ஓமலூர். இப்பகுதியில் நாம் திருவள்ளுவர் எழுதிய குரல்களுக்கு உண்டான சிறுகதைகளை பார்த்து வருகிறோம். தற்போது மனித வாழ்வில் நடைபெறும் நிகழ்வுகளை கதையின் பொருளாக கொடுத்துள்ளதால் திருவள்ளுவர் கருத்துக்கள் எக்காலம் பொருந்தும் என்பதை நாம் அறியலாம். குரலின் பொருளையும் கதையின் கருத்தையும் இணைந்து ரசிக்க கேட்டுக்கொள்கிறேன். தற்போது அவர் எழுதிய அடக்கமுடைமை அதிகாரத்தில் குரல் 4 எண்ணிக்கைப்படி இது 124ஆம் குரல். குரல் என்னவென்றால், நிலையின் திரியாது அடங்கியான் தோற்றம் மலையினும் மான பெரிது. இதன் பொருள் என்னவென்றால், தன் நேர்மையை விட்டு விலகாது மாறுபடாமல் அடங்கி ஒழுகுபவனுடைய உயர்வு மலையின் உயர்வை விட மிகவும் பெரியதாகும். கதையை பார்ப்போம். B2 போலீஸ் ஸ்டேஷன் சப் இன்ஸ்பெக்டர் சாந்தன் வீட்டில் ஆழமான சிந்தனையில் இருந்தார். கமலி அவரது மனைவி. இந்த வேலை வேண்டாம், என் அப்பா தொழிலுக்கே சென்று விடலாம் என கேட்டேன், கேட்கல. இப்போ உடம்பு பூரா கட்டு, யாரையோ துரத்தி விபத்து என்று. இருங்க, மாமா பிரகாஷ்ராஜ் ஐஜி சென்னைக்கு வர செய்து நீங்க அன்பிட், இனி வேலைக்கு என சொல்லி டிஸ்மிஸ் செய்ய சொல்றேன் என்று கமலி கூறினாள். சாந்தன் பேசிப்பார் என்றார். கமலி போன் செய்தால், பிரகாஷ்ராஜ் ஐஜி, சாந்தன் எதற்கு ஏன் செய்தார் என்று எனக்கு தெரியும். ஆனா என்னை கலந்து இருந்து செய்திருந்தால் அடி கம்மியா இருந்திருக்கும். நான் உறவு என்று கூட யாருக்கும் தெரியக்கூடாது என்று சொல்லிவிட்டார். அதே சமயம் முக்கிய அசைன்மெண்ட் இருப்பதால் அன்பிட் டிஸ்மிஸ் கிடையாது என்று சொல்லி கட் பண்ணிவிட்டார். சாந்தன் சிரிக்க கமலி கோபமாக அறையை விட்டு வெளியேறினார். B2 போலீஸ் ஸ்டேஷன் டிஎஸ்பி இன்சார்ஜ் B1 ஸ்டேஷனிலிருந்து வேலை செய்து வரும் பிரம்மநாயகம். அவர் பிரம்மநாயகம் உறவு, நண்பர், உதவியர் என்று யாருக்கும் உதவி செய்வதை விட தன் அதிகாரத்தில் வருவாயில் குறியாக உள்ளவர். பொறியியல் கல்லூரியில் ஐடி படிக்கும் தன் மகன் குபேரனை அதிதிறமை சாமர்த்தியமானவன் என்று எண்ணுபவர். அன்று வீட்டிற்கு சென்றபோது மகன் அடிபட்டு பேண்டேஜ் கட்டுக்கொண்டிருக்க பிரம்மநாயகம் கேட்க, பைக்கில் தானே தவறி விழுந்துவிட்டதாக அவரது பையன் சொன்னதால் பைக் நிலை பார்க்க சென்றார். பைக் பாக்ஸ் ஒடுங்கியிருந்ததால் சிரமப்பட்டு திறக்க பழக்கமான வேண்டாத பொருள் வாசனை வருவதா உணர்ந்தார். போன் வர பிரம்மநாயகம் B2 போலீஸ் ஸ்டேஷன் புறப்பட்டு சென்றார். பிரம்மநாயகம் B2 ஸ்டேஷனில் ஆளும் கட்சி எதிர்கட்சி தொண்டர்கள் உள்ளூர் தலைவர்கள் பிரச்சினை என்று தெரிந்தது. சாந்தன் எதிர்கட்சிக்காரர் தெரிந்தவர் என வந்திருந்தார். நிலம் தகராறில் ஆளும் கட்சியினரை எதிர்கட்சியினர் அதிகம் காயப்படுத்திவிட்டதால் பிரச்சனை உண்டாகிவிட்டது. ஆளும் கட்சி இமேஜ் போகும், ஆளும் கட்சிக்கு நிலம் நஷ்டம் என்று தெரிந்து பிரம்மநாயகம் சாமர்த்தியமாக பேசி இருவரும் சமாதானமாக போவதாக வெளியே தெரியும்படி செய்து ஆளும் கட்சியினருக்கு 70% நிலம், எதிர்கட்சியினருக்கு 30% நிலம், சமாதானம் செய்த தனக்கு எதிர்கட்சி பணம் தர வேண்டும் என்று சொல்லி முடித்தார். பார்த்துக் கொண்டிருந்த சாந்தன் சாந்தமாக இருந்தார். சென்ற வாரம் ஒரு ரிமாண்ட் கைதியை கஸ்டடியில் எடுத்து உண்மை வரவில்லை என்று பிரம்மநாயகம் கொடுமைப்படுத்த கைதி தீவிர சிகிச்சை பிரிவில் உள்ளான். லாக்கப்பில் அவமானம் தாங்காமல் கைதி வருந்தி சுயமாக அடித்து வருத்திக் கொண்டதால் மருத்துவமனை அட்மிஷன் என்று சொல்லி சமாளித்தார் பிரம்மநாயகம். பிரம்மநாயகம் அவருக்கு சாதகமாக கைதியின் குடும்பத்தினரை அழைத்து டீல் பேச போக உண்மை அறிந்த உறவினர் எதிர்த்து பேசி ரகளை செய்தனர். இம்மாதிரி பல தடவை முன்கோபம் கொண்டு பிரம்மநாயகம் மாட்டிக்கொண்டுள்ளார். இதற்காக செலவும் செய்வார் தப்பிக்க. சாந்தன் அமைதியாக பார்வையாளராக இதில் இருப்பார். இதனாலேயே B2 ஸ்டேஷனில், அதாவது சாந்தன் வேலை செய்யும் ஸ்டேஷனில் டிஎஸ்பி விசாரணைக்கு முன்பே சாந்தன் தன் பேச்சு அதிகார திறமையால் லாக்அப் கைதிகளுக்கு பாதிப்பு ஆகாமல், ஆனால் உறவுகளை பார்த்து அழைத்து பேசி பாசம் கடமை சொல்ல சொல்லி உண்மை கூறினால் தண்டனை குறைவு என சொல்லி சரியாக டீல் செய்து விடுவார். இதனால் பிரம்மநாயகத்திற்கு
பீட்டூர் ஸ்டேஷனில் வருவாய் குறைவுதான். ஒரு நாள் ஹோட்டல் ஒன்றிற்கு பிரம்மநாயகம் செல்ல அங்க ஃபேமிலி அறையில் குபேரனும் சாந்தனும் பேசிக்கொண்டு இருப்பதைக் கண்டு மறைந்திருந்து கேட்டார். சாந்தன், குபேரன், அன்று துரத்திய போது உன்னிடமிருந்த அபினை எடுத்துவிட்ட சூழலில் நீ தப்பியோட நான் துரத்த இருவருக்கும் விபத்து. அடிச்சேரி வந்துவிட்டோம். நீ மாணவருக்கு சப்ளையர் என்று தெரியும். என் மனைவி மாமா ஐஜிக்கு பிரகாஷ்ராஜுக்கு நெட்வொர்க் தெரிந்துவிட்டது. உன் எதிர்காலத்திற்காக கேட்கிறேன். நெட்வொர்க் விவரம் சொல். அது உனக்கும் அப்பா டிஎஸ்பி பிரம்மநாயகத்துக்கும் நல்லது. அன்று கூட ஆளும் கட்சி எதிர்கட்சி முதல் என் உறவினர் எதிர்கட்சிக்காரரிடம் கூறி விஷயத்தை முடித்து டிஎஸ்பிக்கு சட்டம் ஒழுங்கு தவறவிட்டார் என்ற பெயர் வராமல் நான் தான் ரகசியமாக பார்த்துக் கொண்டேன் என்றார். குபேரன் பணிந்து விஷயம் சொல்ல சாந்தன் குறித்துக் கொண்டார். பிறகு சென்னை ஐஜி பிரகாஷ்ராஜ் உத்தரப்படி போதை நெட்வொர்க் பிடிபட பிரம்மநாயகம் குபேரன் பாதிக்காமல் தப்பினர். அத்துடன் பிரம்மநாயகம் தனியாக தன் ஏரியாவில் இவ்வளவு பெரிய விஷயத்தில் சாதித்தார் என்ற நல்ல பெயர் வேறு கிடைத்தது அவருக்கு. சாந்தமான சாந்தன் பிரம்மநாயகம் மலையென பார்த்தார். தன் தொழிலில் திருந்தினார். மகனையும் திருத்தினார். சாந்தன் வழக்கம் போல அடக்கமாக தன் வேலையை தொடர்ந்தார். பிறருக்கு உதவும்படி செய்தார். இத்துடன் கதை முடிகிறது. அன்பு நண்பர்களே, வேலைகள் செய்யும் பொழுது, கடமைகள் செய்யும் பொழுது பல மனித உணர்வுகளை நாம் எதிர்கொள்ள வேண்டியுள்ளது. அவ்வுணர்வுகள் சரியாக இருக்கும் பட்சத்தில், நல்லவையாக இருக்கும் பட்சத்தில் நாம் அவற்றை மதித்து அவர்களுக்கு வேண்டியதை செய்ய வேண்டிய சூழ்நிலையும் உள்ளது. ஆனால் இதனை யாரும் செய்கின்றனரா என்பது சந்தேகமே. இதனை செய்ய வேண்டும். இதை செய்தால் இது மிகப்பெரிய சேவை என்று திருவள்ளுவர் இக்குறளில் வலியுறுத்துகிறார். வேறொரு குரலுடன், அதன் கருத்துடன், கதையுடன் இன்னும் ஒருமுறை உங்களை சந்திக்க விரும்பும் டாக்டர் எம் சந்திரசேகரன், ஸ்ரீ மீனாட்சி மருத்துவமனை, ஓமலூர். இக்கதையில் வரும் படங்களும் கருத்தும் கற்பனையானவை, யாரையும் குறிப்பிடுவன அல்ல. அவை கதை சொல்ல வேண்டவை. இக்கதையினை மற்றவருக்கு அனுப்பி இலக்கிய சேவை செய்த கேட்டுக்கொள்கிறேன். மனங்கவர் முருகன் அருளால் தமிழ் மேலும் வளர்ந்திட வேண்டி விடைபெறுகிறேன். வாழ்க தமிழ், வாழ்க திருவள்ளுவர், வாழ்க திருவள்ளுவர் எண்ணங்களும் செயல்களும். வணக்கம்.